கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினால் இந்த கர்த்தனாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இப்பொழுதும் நன்மையான கருத்தை தொழுகையை தூக்கு வண்ணமாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 84வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். எண்ணி பெருத்தும் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவீர். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வீரஸ்தி பாரும் மணல்தான், வீரஸ்தி பாரும் மணல்தான். கார்மீகமாவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை, எப்போதும் போல நம்புவேன், மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வீரஸ்தி போரும் மணல்தான், வீரஸ்தி பாரும் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும், வாக்கு தத்தம் ஆலயம் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வீரஸ்தி பாரும் மணல்தான், வீரஸ்தி பாரும் மணல்தான். நியாய தீர்ப்பு காலத்தில் ஏக்கால சத்தம் கேட்கையில், அஞ்சேன் என் மீட்பர் நீதியே, ஆனிதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வீரஸ்தி பாரும் மணல்தான், வீரஸ்தி பாரும் மணல்தான். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் கூட உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி தகப்பினே நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தோல்தும் சுலாக்கித்தை பெற்றமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் உமது வார்த்தைகள் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். பிதாவே, இந்த வார்த்தைகள் நாங்கள் சுயமாக சொந்தமாக பேசாதபடி ஆவியானவர்களுக்கு சொன்ன வார்த்தையை தெளிவாக உண்மையாய் பேசத்தக்க ஆற்றல் எங்களுக்கு நாமத்தாரும் கேட்ப உள்ளத்தை திறந்தரலும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமாளே, இந்த நாளும் நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கத்தக்க பரலோகத்தின் தேவன் அந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வசனங்களை கேட்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசனங்களை நாம் மனதிலே என்ன செய்யணுமாம், அப்படி பதிவாக்கி அதை மற்றவருக்கு சொல்லக்கூடிய மக்களாக நாம் திகழ வேண்டும். ஏதோ ஒரு காதலை கேட்டு மற்றொரு காதில் விற்றவளாயிராதபடி அது இறுதியமான பலகையில் எழுதி கொண்டவளாக கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணுமாம், நம் வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். இந்த நாளுக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த பவுல் எபேசி சபையிலே கூடி வருகிற நம் மக்களுக்கு எழுதினால நிருபம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நிச்சயம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை.
உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆம் அன்பார்ந்தே, தர்மியானே நாளிலே நாம் தியானிக்கின்ற வேதவசன பகுதியிலே பரிசுத்த பவுல் எபேசு சபையிலே அங்கு கூடிவர மக்களுக்கு இந்த ஆலோசனை கூறுகிறார். எபேசு சபையில் இருக்கிறதான மக்கள் அத்தனை பேருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்ட மக்களாக, கிறிஸ்துவ சுவிசேஷத்தில் அழைக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே பிரஜைகளாக அங்கு இருப்பதினால் பவுல் அந்த சபையாரை உற்சாகப்படுத்தக்கூடிய வண்ணமாக இது எழுதுகின்றார். பாருங்கள், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே அதே போல் நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல் ஒரே நம்பிக்கைக்கு. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்ட மக்களாக இன்றைக்கு இருக்கிறோம். அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரங்களாக இருக்க வேண்டும். அப்படி அழைக்கப்பட்ட நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஒரே சரீரம். இந்த இடத்துல பாருங்கள், சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறிக்கிறது, அவருடைய சபையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக சபை இருக்கிறது. பாருங்கள், அந்த சரீரத்திலே நாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். பரிசுத்த பவுல் கொரிந்து நாட்டு சபைகள் இப்படி எழுதுகிற பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், 1 கொரிந்தியர் 12:27, நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கு. நீங்களே, நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்த ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அந்த சரீரத்திலே எல்லோரும் அவயவங்களாக இருக்கிறப்ப சபை சரீரமாக சொல்லப்படுகிறது. அந்த சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். எப்படி சரீரத்துக்கு தான் அவயவங்கள், கண்கள், காதுகள், கைகள், கால்கள், இவையெல்லாம் எப்படி ஒற்றுமையாக செயல்படுகிறது, அதே போல சபையில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் செயல்பட வேண்டுமாம். பாருங்கள், எவ்வளவு ஒரு அன்பான இணைப்பு பாருங்கள். பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை இணைத்திருக்கிறார். அவர் ராஜ்யமான இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு அவர் சபையில் இருக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பை நாம் எந்த விதத்தில் நினைச்சக்கூடாது, நாம் அந்த அன்பிலிருந்து விலகிவிடக்கூடாது. தேவன் எவ்வளவா நம்மேல் கிருபை கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நானும் இந்த சரீரம், இந்த சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டதாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே எந்த விதமான கருத்து வேறுபாடுகள், நமக்குள் எந்த விதமான பிரிவினைகள், சண்டைகள் இருக்கக்கூடாது. நாம் ஐக்கியப்பட்டுள்ளாக ஒற்றுமையுள்ளவர்களாக, எப்படி சரீரத்துக்கு அவயவங்கள் ஒன்றுக்கொன்று உதவி, அதே போல நாம் சபையில் உதவி செய்யக்கூடிய மக்களாக, சபையின் வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். பாருங்கள், அதைத்தான் எபேசு சபையாருக்கு பகிர்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்கள், எபேசு 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஒரே தேவன். எல்லார் இந்த உலகத்திற்கு அத்தனை மக்களுக்கும் ஒரே தேவன் தான். அதாவது பழமொழியிலே சொல்வார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்ம எல்லாரும் இந்நாட்டு மக்களாம் ஒரே குலம்தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே தேவன் தான். பாருங்கள், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார். நம்மை நேசிக்கிறவர் பரலோகத்தின் தேவனாய். ஆகவே தான்
அந்த தேவன் மீது நாம் முழு நம்பிக்கையுள்ள மக்களாக இருக்கின்றோம். பாருங்கள், வேறு தேவர்கள் இல்லை. அந்த தேவன் மேல் நாம் நம்பிக்கையுள்ள மக்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 5 வாசிக்கலாம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகள் உண்டு. இப்படி அநேக தேவர்கள் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவுடைய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கு நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம். ஒரே தேவன் தான். இந்த உலகத்தில் மக்கள் அநேக தேவன் உண்டாக்கியிருக்கலாம், அநேக கர்த்தாக்கள் உண்டாக்கலாம். நமக்கெல்லாம் ஒரே பிதாவாக தேவன் தான். அந்த தேவன் மீது நீங்கள் நான் எப்பொழுதும் நம்பிக்கையுள்ள மக்களாக இருக்கிற விசுவாசமுள்ள மக்கள். வேறு தேவர்கள் கிடையாது. அப்படி வேறு தேவர்களை வணங்குவது என்றால் அது விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது. பாருங்கள், எனக்கு அன்பான அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறோம். பாபிலோன் நாட்டிலே நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? ஒரு பெரிய சிலையை உருவாக்கினார். வாசிக்கலாம் பாருங்கள், தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ராஜாவாக நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். அந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோனியாவை மையமாக வைத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து வந்தார். உலக மக்கள் எல்லாம் அங்கிருக்கும் வேளையிலே நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார்? 6 முழ உயரத்துக்கு ஒரு பெரிய சிலையை செய்தார். 6 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பெரிய பொற்சிலை தங்கத்தினார் பொன்னினால் சிலை செய்து அதை தூரா என்னும் சமூகத்தில் நிறுத்தினான். நிறுத்தி பாருங்கள், பின்பு ராஜாவாக நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படியாக எல்லாரையும் அழைத்தான். ஒருவரையாவது விட்டுவிடவில்லை. அந்த தேசத்தில் இருக்கிறதானே பெரிய பெரிய மனிதர்கள், தசாதிபதிகள், நியாயசாஸ்திரிகள், நீதி சாஸ்திரிகள், பொக்கிஷக்காரர் அநேகரை அழைத்தார். அதை பிரதிஷ்டை செய்தார். பிரதிஷ்டை செய்தது மாத்திரமில்லை, ராஜா என்ன செய்தார் பாருங்கள். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாக நேபுகாத்நேச்சர் சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். அது மாத்திரமில்லை பாருங்கள், நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இது ஒரு பெரிய கட்டளை. அந்த பாபிலோனில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் நேபுகாத்நேச்சார் தன் அதிகாரத்துக்கு வைத்திருந்தார். ஆகவே அவர் சொன்னால் எல்லாரும் கேட்க வேண்டும். அதே போல எல்லாரையும் வரவழைத்து அந்த பொற்சிலை பிரதிஷ்டை பண்ணி எல்லாருக்கும் கட்டளையிட்டார். இது எக்கால சத்தம் துணிக்கப்படும், கிண்ணாரம் வாசிக்கப்படும், கீத வாத்தியங்கள் முழங்கப்படும். அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எல்லாரும் வந்து அந்த சிலையை விழுந்து வணங்க வேண்டும். அது மாத்திரமில்லை, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூறையில் நடுவிலே போடப்படுவான் என்றான். எவ்வளவு பெரிய கட்டளை! அந்த ஜனங்களை அவன் பயப்படுத்துகின்றான், அடிமைப்படுத்துகின்றான். அந்த பொற்சிலையை யாராவது வணங்காமல் போனால் அந்த ஜனமே அப்பொழுது அக்கினி சூழல் போடப்பட்டு அவர்களை எரிக்கப்படுவார்கள். அக்கினி சூழல் தள்ளப்படுவார்கள் சொல்லி கட்டளையிட்டான்.
பாருங்கள், இதே ஒரு பெரிய கட்டளை. ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஐயோ, ராஜா சொன்ன கட்டளைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனான், நம்மை அக்கறை சூழலை போட்டு எரித்து விடுவாரே, நம்ம எல்லாரும் கருகி மாண்டு போம் என்று பயந்தார்கள். அப்படி பயந்த இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது எக்கால சத்தம் கேட்கும், எப்பொழுது கீத வாத்தியங்கள் கேட்கும், எப்பொழுது நாசுர சத்தம் கேட்கும்படி சொல்லி அந்த சத்தத்தை அவரோடு கேட்ட பொழுது எல்லாரும் ஓடி வந்து தாழ விழுந்து வணங்கினார்கள். எல்லாரும் ஓடி வந்து தாழ விழுந்து வணங்கினதை எல்லாரும் பார்த்து அந்த ராஜா பார்த்து கெம்பீரித்தார். அந்த ராஜா பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டான். ஓ, நான் நிறுத்தின இந்த சிலையை எல்லாரும் இந்த வரலாறுன்னு சொல்லி அவன் பெருமிதத்தோடு அவன் நினைச்சுதான் ஜனங்களை பார்த்து கொண்டான். அப்பொழுது அந்த வேளையிலே பாருங்கள், அந்த சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாக நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் எந்த வாழ்க, எக்காலம் நாதசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை கேட்கிறேன். எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவனாகவும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூழலை நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவை கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீ ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாக உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் செய்யாமலும் ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அந்த நாட்டிலே கல்தேயர் சிலர் யூதருக்கு எதிரானவர்கள், யூதர் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள். அதிலே நேபுகாத்நேச்சாரால் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள். நேபுகாத்நேச்சார் அரசாங்கத்திலே அவர்கள் வேலை செய்கின்றவர்கள். அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த சிலையை வணங்கவில்லை. ராஜா சொன்ன கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படவில்லை. காரணம், அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், தேவன் மீது விசுவாசித்தார்கள். ஒரே ஒரு தேவன் தான், வேறு தேவன் இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆகவே தங்கள் வேலை குறித்தோ ராஜாவின் கட்டளை கீழ் இருக்கிறோம் என்று கவலைப்படவில்லை. தேவன் மீது முன் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே தேவன் மீது விசுவாசம் வைத்திருந்தனால் ராஜாவின் கட்டளைக்கு அவர்கள் பயப்படவில்லை, அது கீழ்ப்படியவில்லை. ஆகவே என்ன செய்யவில்லை, ராஜா சொன்ன அந்த அதிகாரத்தை கீழ்ப்படியாமல் அந்த பொற்சிலையை வந்து அவர்கள் என்ன செய்யவில்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் வந்தேன் அதை விழுந்து வணங்கவில்லை. இது ராஜா கேட்டபோது கொந்தளித்து எழும்பினான். அவருக்கு மிகவும் கோபம் வந்தது. என்னச்சுதான் பாருங்கள், உடனே ஆட்களை அனுப்பி அந்த 3 பேரையும் அழைத்து வழங்கி கட்டளையிட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 நேபுகாத்நேச்சாராக வந்து நின்றார்கள். அப்போ நேபுகாத்நேச்சார் அந்த 3 பார்த்து சொல்கிறார் பாருங்கள். நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாக அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூழலின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். நேபுகாத்நேச்சார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து, உங்களுக்காக மீண்டுமாக எக்கால சத்தத்தை துணிக்க சொல்கிறேன், மீண்டுமாக கீத வார்த்தைகளை வாசிக்க சொல்கிறேன். அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் தாழ விழுந்து வணங்க ஆயத்தமாயிருங்கள். அப்படி நீங்கள் வழங்காமல் போனால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், உடனே உங்களை என்ன செய்வேன், அக்கினி சூரியனை போட்டு எரித்து உங்களை சாகடிப்பேன். அப்பொழுது உங்களை தப்பி வைக்கிற தேவன் யார் என்று பார்ப்போம் என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து நேபுகாத்நேச்சார் சொன்னான். பாருங்கள், அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள்
ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரு, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. தைரியமாக சொன்னார்கள். இதை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. பாருங்கள், அவர் தைரியமாக சொன்னார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, எங்கள் தேவன் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் எங்களை பாதுகாப்பவர். ஆகவே இந்த அக்னி சூளைக்கு எங்களை அவர் தப்பிப்பார், எங்களை அவர் காப்பாற்றுவார். அவர் மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த நேபுகாத்நேச்சர் முதலாக சொன்னார்கள். அப்படியே எங்களை அவர் காப்பாற்றாமல் போனாலும், அக்னி சூழலில் நாங்கள் எரிந்து சாம்பலானாலும், நீ நிறுத்தினது பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தைரியமாக சொன்னார்கள். அதுதான் விசுவாசம். எங்கள் தேவன் காக்க வல்லவர், எங்களை பாதுகாப்பவர். அப்படி ஒருவேளை பாதுகாக்காமல் போனாலும் கூட, நீ நிறுத்தின சிலையை நாங்கள் ஒரு காலம் விழுந்து வணங்க மாட்டோம் என்று தைரியமாக, அதுதான் விசுவாசம். பாருங்கள், எனக்கு அன்பாந்தலே, எபிசபை மக்கள் கிறிஸ்துவுக்களாக ஜீவிக்கிறார்கள், ஒரே சரீரம், ஒரே சபைக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்கள் தைரியத்தோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே எச்சரிக்கையை கொடுக்கிறார். பாருங்கள், அது எப்படி நீங்கள் நானும் கொடுத்தான். எப்படி ஒரே தேவன் தான், அதே தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட, தேவன் உருவாக்கப்பட்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரே சபை. அந்த சபைக்கு அங்கமாயிருக்கும் பொழுது சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோவை போல நாம் உறுதியில் விசுவாசமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவர்கள் பயப்படவில்லை. நேபுகாத்நேச்சர் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை, தைரியமாக சொன்னார்கள். ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் வந்தது. என்ன செய்தான் பாருங்கள். ஏற்கனவே இருக்கிற அந்த அக்னி சூளையிலே 7 மடங்கு அதிகமாக்கி அந்த அக்னி சூளையிலே இந்த 3 பேரையும் பிடித்து பொருள் சொல்லி கட்டளையிட்டார். அரிமாவிலே எவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள், எவ்வளோ ஒரு துக்கம். ஒரு அந்த ஏற்கனவே போட்ட அந்த அக்னி சூளை 7 மடங்கு ஆக்கும் பொழுது அது எவ்வளவு அந்த அக்னி சூளை பவராயிருக்கும் பாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஒவ்வொருவராக 2 பேர் பிடித்து அவர்களை கட்டி, அவள் போட்டிருந்த சால்வையோடு கூட, அவள் போட்டிருந்த அக்கிகளோடு கூட செய்தார்கள், கட்டி தூக்கி கொண்டு போய் அந்த அக்கினி சூளையை போட்டார்கள். அப்போ அக்கினி சூளையை போடும் பொழுது சாத்ராக்கை மேஷாக்கை ஆபேத்நேகோவை போட்டவர்கள் அந்த அக்கினி சூளை, அந்த அக்கினி தலல் தாங்க முடியாமல் அவர்கள் அங்கே கருகி மாண்டு போனார்கள், கருகி செத்து போனார்கள். அதை எல்லோரும் பார்த்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இந்த அக்கினித்தல் இவ்வளவு வேகமாக இருக்கிறது, அக்கினித்தல் தாங்க முடியாமல் அந்த சாத்ராக் மேஷாக்கை ஆபேத்நேகோவை தூக்கி போட்டு மறைந்து கருகி போன போது அவர் என்ன ஆயிருப்பார் எல்லாரும் ஆச்சரியமே பார்த்தார்கள். என்ன ஆனார்கள் பாருங்கள். ராஜா கேட்கின்றார். அப்பொழுது ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்கள் அல்லவா கட்டுண்டவர்களாக அக்னியிலே போட்டுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரத்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்தனுக்கு ஒப்பாயிருக்கின்றான். பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமாக சொன்னார்கள், இந்த அக்னி சூழலிலிருந்து காப்பாற்ற எங்கள் தேவன் வல்லவராயிருக்கிறார், அவர் எங்களை காப்பாற்றுவார், எங்களை பாதுகாப்பார். அப்படி பாதுகாக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் தைரியமாக சொன்னதினால் பரலோக தேவன் அமைதியாக இருப்பாரா? ஆம், பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறதை நேபுகாத்நேச்சார் பார்த்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரமில்லை, அவளோடு கூட இன்னொருவர் 4 பேர் உலாவுகிறதை பார்க்கின்றார். அந்த 4ஆம் ஆள் தேவசாராக இருப்பதை பார்த்து அவன் ஆச்சரியம் உடனே ஓடி வந்து அவன் கத்தி கூப்பிடுகின்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் சொல்லியிருக்கிற பாருங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலுக்கு வந்து,
உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற உன்னதமான தேவனுடைய அப்பொழுதுதான் தேவன் ஒருவர்தான் என்பதை நேபுகாத்நேச்சார் நம்பினான், விசுவாசித்தான். ஆகவே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து, உன்னதமான தேவனுடைய தாசர்களே, எவ்வளவு அருமையான பட்டம் பாருங்கள். அப்படி நீங்களும் நான் உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். நம்மை பார்த்து உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் பிள்ளைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழ வேண்டும். பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து நேபுகாத்நேச்சார் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரியும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி வேலை செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததைக் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், பயந்தார்கள். நேபுகாத்நேச்சார் எல்லாருக்கும் கட்டளையிட்டார், இந்த தேவன் தான் மெய்யான தேவன், இந்த தேவன் உண்மையான தேவன், இவரைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் கட்டளையிட்டார். அப்படி வணங்காமல் போனால் பாருங்கள், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அவர் துண்டித்து போட கடவன், அவர்கள் வீடு எருக்கலமாக்கப்படும் சொல்லி நேபுகாத்நேச்சார் கட்டளையிட்டார். பாருங்கள், நேபுகாத்நேச்சார் மாத்திரமில்லை, அங்கிருக்கிற ஜனங்கள், தேசாதிபதிகள், நியாயாதிபதிகள் எல்லாருமே தேவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் கட்டளையிட்டார். அது மாத்திரமில்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சார் செய்தார், அந்த பட்டணத்திலே அந்த பாபிலோனிலே உயிர்த்தாண்டு சொல்லி வேதவசனத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அவர் நீங்கள் நான் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு சாத்ராக்கை போல, மேஷாக்கை போல, ஆபேத்நேகோவை போல நம் கர்த்தராகிய இயேசு ராஜ்யத்திலே பெருசிலாயிருந்து அவருக்கு பிரியமான மக்களாய் வாழ்வோம் என்று சொன்னார். தேவன் நம் உயர்த்துவார். இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் பாத்திரமாகி விளங்கி பாருங்கள். எவ்வளவு பெரிய அருமையான சத்தியம் பாருங்கள். ஆகவே சபை மக்களுக்கு இதைத்தான் கூறார், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே சரீரம், ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் இந்த நாம் நினைச்சுக்கூடாதாம், விட்டுவிடவே கூடாது. பல மரண பரிந்தோம் நாம் சாத்ராக்காக, நம் ஒவ்வொரு மேஷாக்காக, நம் ஒவ்வொரு ஆபேத்நேகோவாக இருக்கே தேவன் வழிநடத்துவாராக. எனக்கு அன்பார்களே, இதை கேட்டு நீங்களும் நானும், நம்முடைய தேவன் பெரியவர், அவர் மாறாதவர், நித்தியமானவர். அப்படிப்பட்ட தேவனுக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆனால் இயேசு ராஜ்யத்திலே மரண பொறுமையாக இருந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கேட்டுள்ள அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கின்றவர்கள் கூட மற்றவர்கள் கேட்கும்படி செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் பரிசுத்த பவுல் எபேசு சபையாரிகளின் நிருபத்தை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தோம். ஒரே சரீரம், ஒரே தேவன், அந்த ஒரே தேவனை மேல் நம்பிக்கை வைத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நாங்களும் கூட நம்பிக்கைகளாக இருக்கத்தக்க உதவி செய்மையா. அநேகருக்கு நாங்கள் சாட்சிகளாக எங்கள் விசுவாசத்தின் மூலமாய், எங்கள் நம்பிக்கையின் மூலமாய் அறிகிறோம் என்று அழைத்து வரக்கூடிய மக்களாக இருக்கிற விச்சமையா. தொடர்ந்து காத்துக்களை பெறப்படுத்தும். எல்லாருடைய பாவ குற்ற தயவாக மன்னிப்பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.